ஃபிட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் லைஃப் ஆடி ஜீவிதம் அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்து ஒரு நாவலுடைய தழுவலை தான் இந்த படம் எடுத்திருந்தாங்க. 2008 பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவல் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே அதிகமாக சேலான புக் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஜீவிதம் புக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஆடு ஜீவிதம் புக்கு மேலே இன்ஸ்பயர் ஆகி பிளெஸிங்ன்றவர் கண்டிப்பாக இதை ஒரு படமாக நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட 16 வருஷம் இதுக்காக மெனக்கிட்டு 2008 புக் வந்துச்சு. ஆனால் இப்போ படம் 2024 வருது. 16 வருஷம் இதுக்காக மெனக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கதையை கேட்டு எந்த ப்ரொடியூசருமே அப்போதைக்கு ஒத்துக்கறல. ஏன்னா 2008 அந்த வாக்குல பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 50 கோடி 60 கோடி ஆகும்ன்ற பட்சத்துல 2008 பாத்தீங்கன்னா அந்த 50 கோடின்றது மிகப்பெரிய அமௌண்ட். இப்போ உள்ள ஒரு 100 கோடி 150 கோடிக்கு இணையான ஒரு அமௌண்ட். அதனால இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாருமே அப்போ ஹெல்ப் பண்ணல. ஸோ இந்த டைரக்டர் பிளெஸிங்ஸ் எல்லா ப்ரொடியூசர் கிட்டமே போறாரு, எல்லாத்தையுமே கேட்கறாரு, யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2015-16 வாக்கில் ஓகே ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு இந்த படத்தை சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த பாலைவனத்துல போய் இந்த படத்தை நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க பெர்மிஷன் கேட்கறாங்க. ஆனா அங்கேயுமே அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சுட்டு அப்புறம் ஜோர்டன் நாட்டில் இருக்கிற இன்னொரு இந்த பாலைவனத்துல போய் இந்த படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பர்மிஷன்லாம் வாங்கி போய் ஷூட்டுக்குலாம் இறங்குறாங்க. ஷூட் இறங்கி ஒரு 70 நாள் 60 நாள் வரைக்கும் ஷூட்டிங் முடியுது. முடிஞ்சு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு கோவிட் ஆரம்பிச்சிருது. ஸோ டோட்டலாகவே இந்த படம் அப்போதைக்கு ட்ராப் ஆகிடுது. ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அந்த கோவிட்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மெனக்கிட்டு இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ரிவ்யூ சொல்றதை விட இந்த படத்தை எடுக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் என்ன நடந்திருக்கோ இதையே ஒரு படமாக எடுத்தாலே ஒரு பெரிய ஹிட் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆடு ஜீவிதம் கோட்ஸ் லைஃப் படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் அமலாபால் அவங்க லோக்கல்ல கேரளால ஒரு இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. வசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை இன்னமும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்காக இங்க போறாரு. போகும்போது இங்க இருக்க சொத்து பத்தெல்லாம் வித்து தான் இங்க இருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போறாரு. போய் அவருக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒர்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு போறாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இவங்க வண்டியில ஏற்றி கொண்டு போயிட்டு ஒரு அடுத்தடத்துல பாலைவனத்துல அவங்களை தள்ளி விட்டு ஒரு ஆடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கொட்டையில இதுதான் அவனுடைய வேலை, இங்கதான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த வேலைக்கு போன அந்த நஜீப் பிருத்திவிராஜ் இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு வந்தோம், ஆனா இங்க பார்த்தா வெறும் ஆட்டுப்பட்டி பாலைவனமா இருக்கு, நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம், இது நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் படத்தினுடைய மொத்த கதை. இவர் அங்கிருந்து தப்பிச்சாரா தப்பிக்கலையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர். ஸோ இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான். சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ மாட்டின இடத்துல நீங்க எப்படி தப்பிச்சு வர்றீங்க அப்படின்றதான் சர்வைவல் த்ரில்லர். மஞ்சுமல் பாய்ஸே படம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான். படத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜோட ஆக்டிங்கை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இந்த பிருத்திவிராஜ் இந்த படத்துல இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவு மெனக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் நீ இந்த படத்தை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அவங்க எவ்வளவோ பண்ணிருக்கலாம், உடம்பு குறைக்கிறாரு ஏத்துறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சிஜி ஒர்க்கே போட்டு கூட பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இதுல டூப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிருத்திவிராஜே அவருடைய ஹார்ட் ஒர்க்னால தான் உடம்பு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல் சீன்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா பல்கா இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் சீன்ல பாத்தீங்கன்னா லைட்டா உடம்பு மெலிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்திலே இருந்து ஒரு மனுஷனுடைய உடல் எப்படி வத்தி போகுமா, தண்ணிகள் இதெல்லாம் எல்லாம் எப்படி வத்தி போகுமா, அந்த உடம்பு நேச்சுரலாவே அந்த மனுஷன் கொண்டு வந்திருப்பாப்ல. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு அடிப்பாரு. டைரக்டர் நேஷனல் அவார்டு வாங்குறாரோ இல்லையோ, பிருத்திவிராஜ் குமார் கண்டிப்பா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்குறாரு, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. கண்ணுலே காட்டுவாப்புல மனுஷன் ஆக்டிங். அந்த வெயில் ஆகட்டும், அந்த தண்ணி இல்லாம அவர் தவிக்கிறதாகட்டும், ஒரு பாத்ரூம் போயிட்டு கழுவ தண்ணி இல்லாம கல்ல தூக்கி போடுவாங்க, அந்த சீன் எல்லா சீன்லயுமே பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல காட்டுவாப்புல ஆக்டிங். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு குளிக்கிற சீன், அவருடைய முதலாளி ஊருக்கு போயிடுவாரு. ஸோ பாலைவனத்துல குளிக்கிற சீனு. ஸோ அந்த சீன்ல நிர்வாணமா எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம நிர்வாணமா அந்த குளிக்கிற அந்த சீன்ல இருக்குல்ல, உண்மையிலே ஒரு ஸ்டார் லெவல்ல இருக்கிற எந்த ஹீரோவுமே ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரி நடிக்கிறது.
ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாப்புல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருடைய பிசிக்கல், அவருடைய உடம்பு சொல்லும் அந்த படத்துக்கு வந்து நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த உடம்பு சொல்லும். இப்போ எப்படி நீங்கள் வந்து தமிழில் வந்து விக்ரம் சூர்யாலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்பை குறைச்சி இந்த அளவுக்குலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதே மாதிரி மலையாளத்தில் ஒருத்தன் பண்ணியிருக்காப்புல. போய் பாருங்க, கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் எந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு அப்படின்னு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான். அவரை தவிர வேற யாரையுமே வந்து இந்த கேரக்டர்ல பொருத்தி பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. கதையில வந்து அமலாப்பாலும் வராங்க. ஸோ அமலாப்பால் வந்து நான் லீனியரா தான் வராங்க. அதாவது ஒரு சீன் வந்து இங்க பாலைவனத்தில் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து அவர் நினைச்சு பார்ப்பாரு, அவர் ஒய்ஃபோட இருந்ததெல்லாம் வந்து நினைச்சு பார்ப்பாரு, இங்க வந்து இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி ஒய்ஃபோட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. ஸோ அந்த சீன்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப பாலைவனத்தில் வந்து அவர் கஷ்டப்படுறான்றதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் பிளாஷ்பேக் மாதிரி அமலாப்பால் நினைக்கி அப்படியே போயிடுவாரு. ஸோ அந்த சீனோட இந்த சீனோடையும் ஒன்ற முடியல, அந்த அமலாபால் சீனோடையும் ஒன்ற முடியல. அந்த மாதிரி தான் வந்து அந்த சில சீன்கள் வந்து ஆகிப்போச்சு. ஸோ அமலாபால் வந்து கதைக்கு தேவையில்லை இருந்தாலும் ஸோ பிளாஷ்பேக்ல வந்து அவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வர்றாருன்ற அந்த பிளாஷ்பேக்காக மட்டும் தான் அமலாபால் அந்த இடத்துல தேவைப்படுறாங்க. ஸோ அமலாபாலுக்கு ஒன்றும் பெரிய கேரக்டர் அப்படின்லாம் கிடையாது, சும்மா ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இந்த ரோல் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராமாவோட இசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஒன்று பெரியோனே ரஹ்மான் என்ற சாங் வந்து ஒரு 3 இடத்துல வந்து பக்காவா வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாப்புல. மனுஷன் அழுக வச்சுட்டாப்புல. அந்த சாங் அப்படியே பிளேஸ் ஆகும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து போட்டிருக்காப்புல. மற்றபடி அந்த சாங் வந்து ஃபைனலாக டைட்டில் எண்டு கார்டு போடும்போது அந்த சாங் அப்படியே சேர்த்து விட்டாங்க. பட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையிலே வந்து ரொம்பவுமே வந்து டச்சபிளா இருந்துச்சு. உங்களை வந்து ஒரு பாலைவனத்துக்கே கூட்டு போற அளவுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபி சுனில் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பாலைவனத்துல வந்து இப்போ நீங்க ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பாலைவனத்துல என்ன பெருசா வந்து நீங்க காட்டிட முடியும்? எங்கிட்ட கேமராவது இருந்தாலும் மணல் இருக்க போது, வெயில் இருக்க போது, இவ்வளவுதான் இருக்க போகுது. இதுல என்னத்தை நீங்க புதுசா காட்டிடுவீங்க? ஆனா நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அந்த பாலைவன மணல் சூடு, அந்த பாலைவன காத்து எல்லாமே நீங்க தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது நீங்க வந்து உணர்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேமரா ஒர்க் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உண்மையிலே இந்த பிருத்திவிராஜ் வந்து அங்க போய் மாட்டிக்கிட்டாப்ல, தப்பிச்சு வந்துட மாட்டாப்லையா, உண்மையிலே பிருத்திவிராஜ் தான் மாட்டினாரா இல்ல நம்ம தான் போய் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற அளவுக்குலாம் தோணும். ஸோ எப்பயாவது தப்பிச்சு வரணும், அப்போ அந்த ஃபீலை வந்து கொண்டு வந்திருப்பாரு அந்த கேமரா மூலியமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெனக்கிட்டு இருக்காரு சுனில். உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து பிரச்சனைகளே எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் கேட்டா எல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாய்க்கு ஒருத்தர் போறாரு, போய் தெரியாதனமா போய் ஒரு பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டாரு, அங்கிருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்றதான் கதை. அது ஓகே தான். ஆனா அந்த பாலைவனத்துல அவர் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டப்படுற ஃபீல் நம்மளுக்கு வருதுதான். ஆனா திரும்ப திரும்ப வந்து அந்த சீன் வந்து மாறி மாறி ஒரே சீனையே போர்ட்ரேட் பண்ணி போட என்ன ஆகுது அப்படின்னா, சரிப்பா அவர் கஷ்டப்படுறாருன்னா சரி வேற என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க, திரும்ப திரும்ப அவர் கஷ்டப்படுறான்றதே கட்டிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து மஞ்சுமால் பாய்ஸ் அந்த மாதிரி படமான, அதுவும் சர்வைவல் த்ரில்லர் தான். ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல படமா அப்படின்னா அது மாதிரியான ஸ்கிரீன் பிளேலாம் அந்த படம் கிடையாது. இது உண்மையிலே பேஸ் தான், நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ இதனால நீங்க வந்து அங்க ஃபைட் சீன் இருக்குமா, இங்க டான்ஸ் இருக்குமா, இங்க குத்துப்பாட்டு இருக்குமா அப்படிலாம் நீங்க எதுவுமே வந்து எந்த என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்டும் இதுல எதிர்பார்த்து வந்து நீங்க போகாதீங்க. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்லோ பேஸ்டான மூவி. மஞ்சுமால் பாய்ஸ் வந்து சேம் இதே கான்செப்ட் தான், ஆனா அது கொஞ்சம் ஸ்பீடா படம் மூவ் ஆகும், இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும். மஞ்சுமால் பாய்ஸ் படம் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த கோட் லைஃப் படம் பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்பவுமே வந்து ஸ்லோவான படம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பொறுமை வேணும். பொறுமை இல்லை அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து நீங்க ரசிக்கவே முடியாது. முதல்ல இப்படி ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை இதை நம்ம படமா உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த டைரக்டர் பிளெஸிங்ஸ் வந்து முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு இத்தனை வருஷமா தான் உடம்ப மெலிச்சு அப்படியே ரொம்ப உருக்கி ஒரு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போனா அந்த பிருத்திவிராஜ் சுகுமாரன், அவருக்கும் வந்து முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். ஸோ இவங்களுடைய 2 பேருடைய எஃபோர்ட்னால தான் வந்து படம் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்பயுமே சொல்றேன், படம் வந்து தரமான படம், தியேட்டரை போய் பார்க்கக்கூடிய தரமான படம். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ரொம்பவுமே ஸ்லோ பேஸ்டா தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் படம் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து நான் வந்து மலையாள படங்கள் ஸ்லோவான படங்கள்லாம் பார்ப்பேன், அந்த மாதிரி ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இந்த படம் வந்து சக்கப்போடு போடும். ஆனா ஒண்ணு, இந்த ஸ்லோ பேஸ்டு மூவியா இருக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் வந்து டவுட். ஏன்னா ரொம்பவுமே வந்து ஸ்பீடான ஸ்கிரீன் பிளே உள்ள படங்களா பார்த்து ரசிச்ச மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோ பேஸ்டான படங்கள் பார்க்கறதுக்கு வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, இந்த படத்துக்கு வந்து ஒரு படத்தை எடுக்க 16 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த படத்துக்கு எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும் போது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்து
பார்த்து முடிச்சுட்டு நீங்க வெளியில வரும்போது உண்மையிலேயே அந்த பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து அதுல இருந்து விடுபட்டு வர்றாருல, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். நம்ம தான் அந்த பாலைவனத்துல இருந்து மீண்டு வெளியில வரோம் அப்படின்ற அளவுக்கு வெளியில வருவோம். ஸோ அதுதான் வந்து அந்த டைரக்டருடைய வெற்றின்றதை நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த படம் கண்டிப்பா பெரிய சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய அளவுக்கு கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஒன்று தோணுச்சு. ஏன்னா இந்த புக்கு வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த புக்கு வந்து இன்னும் படிக்கல அப்படின்னா இந்த புக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லாவே புரியும். ஸோ இந்த புக்கை உங்களுக்கு படிக்க வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த சக்தி ஸ்டோரி ஸ்பேஸ் விட்டு டைம்ஸ்னு போடுங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, அது ஒரு சேனல் வரும். அந்த சேனல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஜீவிதம் ஸ்டோரியை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து கதையாவே வந்து சொல்லிப்பாப்ல. ஸோ அதை போய் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லாவே பிடிக்கும். ஆனா அந்த புக்கு படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ஏன்னா ஒரு மனிதன்றவன் வந்து நார்மலானதான், அவனுக்கு ஆசை பாசம் பசி எல்லா உணர்வுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு காம உணர்வும் வந்து அவருக்கு வந்து ஏற்படும் அந்த பாலைவனத்துல. ஆனா அவரை சுத்திகள் வெறும் ஆடுகள் தான் இருக்கும். ஸோ ஆடும் ஒரு மனிதனும் புணர்வது போல சில காட்சியெல்லாம் வந்து எழுத்து மூலியமா எழுதியிருப்பாங்க புக்ல. ஸோ அந்த சீனெல்லாம் எப்படி கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்தால் ஒரு மாதிரி வல்கராயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அந்த மாதிரி சீனெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டு கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சீன்களெல்லாம் வச்சு படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த படம் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அருமையான படம். ஆனால் ஸ்லோவாக போகுன்ற விஷயத்தை தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அருமையான படம். ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கா நியூ பர்சனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் தமிழ் சக்தி. பாய்.